பொன்னுசாமி பொன்மணி கோழிப்பண்ணை. ஃபஸ்ட்டு மேனுவல்ஸ் என்ட்ரி போட்டுட்ருந்தோம். நாங்கள் எப்போ பவுல்ட்ரிக்குள்ளே என்ட்ரானோ அந்த டைம்லேருந்து பார்த்தா சிஸ்டமே வேறு. ஆக்சுவலி நாங்கள் படித்ததுக்கும் இங்கே பவுல்ட்ரியில் இருக்கிற சிஸ்டமும் வேறு. மெயினாக பார்த்தீங்கன்னா எல்லாமே மேனுவலாக ரைட்டிங் தான். 1 இயர் கழிச்சு நம்ம அக்கௌண்ட்ஸ்க்காக செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 20% வந்து லாஸ் ஆகிடுது. அது ஒரு 100 பேஜஸ் நம்ம வந்து வச்சுருப்போம். அந்த 100 பேஜும் வந்து முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அந்த புக்கு எங்கேயோ கிடக்கும். ஸோ 1 வருஷம் கழிச்சு அந்த செட்டில் நமக்கு வந்து பர்சன்டேஜ் நல்லா வந்துட்டு இருக்குதா அப்படின்னு போய் செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை பார்க்க முடியாது. நான் வந்த புதுசுலாம் வந்து நோட்டு தான், பில் புக்கு மாதிரி தான் இருக்கும். பில் புக்கில் தான் நாங்கள் கணக்கு எடுத்து போட்டுக்கிட்டு இருப்போம். கால்குலேஷன் போகிறத பற்றியெல்லாம் இதில் மேனுவல் நாங்கள் போட்டுட்டு இருந்தோங்க. அது ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. பார்ட்டிக்கு முட்டை இருக்கிறப்ப அவங்க அமௌண்ட் வாங்குறது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பில்லில் போட்டுருந்தோம். ஓல்டு பேலன்ஸ் இதெல்லாம் போட்டுகிட்டு இருந்தோம். ஆன்லைன்லேயே எங்களுக்கு பவுல்ட்ரி கேர் சாஃப்ட்வேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப வசதியாக இருக்குது. வந்து அந்த ஃபீடு கரெக்டாக போயிருக்குதா, ஃபார்ம் கரெக்டாக முட்டை எடுத்துருக்கானா, நமக்கு இவ்வளோ அமௌண்ட் வந்துருச்சா, லைன் வேல்யூலாம் வந்துச்சா, நீங்கள் எங்கே உட்காந்துருந்தாலும் ஈவன் நீங்கள் 1 வீக் ஃபாரின் டூர் போயிருக்கோம் அப்படின்னா கூட நம்ம ஃபார்மில் வந்து என்னென்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறது நம்ம அப்டேட்டாக இருக்கலாங்க. நம்ம ஒரு செட்டில் எத்தனை முட்டை இருக்குது, எவ்வளோ தீனி சாப்பிட்ருக்குது, எவ்வளோ ரீடிங் பார்க்கணும், அந்த மாதிரி பார்த்துட்டு நோட்டில் எழுத தெரிஞ்சால் போதும். ஆப்பில் போய் நல்லா நீ பக்காவாக பண்ணலாங்க. அந்த நோட்டை விட இது எங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த ஓனருக்கும் டைம் கம்மி, வேலை செய்கிறதும் டைம் கம்மி. 15 மெட்டீரியல் போட்டு அரைப்போம். அந்த 15 மெட்டீரியல் நமக்கு ஏதாவது ஒரு இல்லை நமக்கு அது பத்தலை அப்படின்னா கூட ஒரு 10 நாளுக்கு முன்னாடியே நமக்கு ஒரு அதுலேயே நம்ம ஆப்லேயே வந்துடுங்க. இதில் இந்த ஸ்டாக்கில் கம்மியாக இருக்குது, இந்த பொருள் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆப்பில் நமக்கு வந்துடுங்க. ஆப் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறோம், நம்ம மேனுவலில் இத்தனை நாள் போட்டோமே அதனால் மேனுவலே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் நினச்சோம். ஆனால் நான் ஒரு டைம் 2 டைம் போட்டு பார்த்ததுக்கப்புறம் பரவாயில்ல, அதோட இது தான் பரவாயில்ல. ஆப்பிள் ட்ரிகர் ஆப் மூலம் எங்களுக்கு ஈஸியாக இருக்குது பில்லு போடுறது. பேமெண்ட் வாங்குறப்ப மொபைலில் போட்டோம்னா அவர் ஓனர் அங்கே செக் பண்ணிக்குவாங்க. வந்து பில் எழுதியே கொண்டு வந்து நோட்டில் எழுதி ஒரு பக்கமாக எழுதி அதை நம்ம ஓனர் செக் பண்ணி வரதுக்கு 2-3 மணி ஆயிரும். இந்த ஆப்பிள் போட்டோம்னா அங்கே ட்ரிப்பு போட்டு ரெடி பண்ணிவிட்டோம்னா இங்கே வந்து ஆஃபீஸ்லேருந்து சீட்டு வெளியே எடுத்து வச்சுருவாங்க. நம்ம போனதை கணக்கு கொடுக்குறது ஈஸியாக இருக்குது. இந்த ஆப்பிள் போட்டோம்னா அங்கே நம்ம சாஃப்ட்வேர் எப்படி இருக்குன்னா நமக்கு வெல் அண்ட் குட்டாக 5 இயர்ஸ்னாலும் நமக்கு அந்த டேட்டாஸ் அங்கேயே இருக்குது. பெஸ்ட் சொல்யூஷனாக பவுல்ட்ரி கேர் வந்து எனக்கு பண்ணி கொடுத்துருக்காருங்க. ERP முறையில் 10 to 20 ஃபார்மர்ஸுக்கு பண்ணி அவர் பண்ணிகிட்டு இருக்காருங்க. நல்லா இருக்குது.